சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அசாத் மௌலானாவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கில் பரபரப்பு. அர்ஜுனா ராமநாதனின் தகுதி வினவு மனு ஜூலை மாதத்திற்கு ஒத்திவைப்பு. டெலோ தலைமைக்கு எதிராக திருகோணமலையில் போராட்டம். கட்சியின் மாநாட்டை உடனடியாக நடத்துமாறும் கோரிக்கை. தரமற்ற மருந்து இறக்குமதி விவகாரம். 75 மில்லியன் ரூபாய் அபராதம் செலுத்துமாறு கெகலிய ரம்பப்பிள்ளவுக்கு உத்தரவு. பாலியல் குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் பணி இடைநீக்கம். எகிப்து, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் வெளிவிவகார அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை. அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான நேரடி பேச்சுக்கு முன்னோடியாக நகர்வு. இனி விரிவான செய்திகள். ஈஸ்டர் தாக்குதல் சதியில் சுரேஷ் சாலே மற்றும் பிள்ளையானுக்கு இருக்கும் தொடர்புகள் குறித்து பரபரப்பான விடயங்களை வெளிப்படுத்திய அசாத் மௌலானாவிடம் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்யுமாறு நீதிமன்றம் படித்துள்ளது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் சாலே தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த அறிவிப்பு வந்துள்ளது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் சாலே மீதான வழக்கு நேற்று விசாரணைக்கு வருவதற்கு முன்னர் அவருக்கு திடீர் சுயனம் ஏற்பட்டிருந்த போதிலும் நேற்று அவரது வழக்கு எடுக்கப்பட்ட போது ஈஸ்டர் தாக்குதல் சதி தொடர்பாக சுரேஷ் சாலே மற்றும் பிள்ளையானுக்கு இருக்கும் தொடர்புகள் குறித்து அசாத் மௌலானாவிடம் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்யுமாறு நீதிமன்றம் பணித்துள்ளது. அசாத் மௌலானா தற்போது சுவிட்சர்லாந்தில் இருப்பதாக கருதப்படும் நிலையில் அவரிடம் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்ய வேண்டிய நிலை சிஐடியினருக்கு எழுந்துள்ளது. இந்த வாக்குமூல பதிவுக்காக குற்றப்புலனாய்வு குழு சுவிட்சர்லாந்துக்கு பறக்குமா அல்லது அசாத் மௌலானா இலங்கைக்கு கொண்டு செல்லப்படுவாரா என்பது இப்போதைக்கு தெரியவரவில்லை. இதற்கிடையே தன் மீது நடத்தப்படும் தற்போதைய விசாரணைகளிலிருந்து தற்போதைய குற்றப்புலனாய்வு பணிப்பாளரான ஷானி அபிசேகரவை நீக்குமாறு சுரேஷ் சாலே தரப்பு விடுத்த கோரிக்கை நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்டத்தின் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனின் பதவி செல்லாது என்று அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்ட தகுதி வினவு மனுவை எதிர்வரும் ஜூலை 2 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என ஸ்ரீலங்காவின் மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அபி நவ நிவாகல் பெரமுன எனப்படும் சிங்கள அமைப்பின் தலைவர் ஓசல ஹேரத் என்பவரால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த குவி வராண்டோ எனப்படும் தகுதி வினவு மனு மீதான வழக்கு எதிர்வரும் ஜூலை 2 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அர்ஜுனா அரச மருத்துவராக பணியாற்றிய போது அந்த பொறுப்பிலிருந்து விலகாமல் பொது தேர்தலுக்கான வேட்பு மனுவை தாக்கல் செய்தமை நாடாளுமன்ற தேர்தல் சட்ட விதிகளை மீறும் ஒரு நகர்வு என்ற அடிப்படையில் இந்த வழக்கு போடப்பட்டிருந்தது. இந்த வழக்கின் முதல் பிரதிவாதியான அர்ஜுனா தனது தரப்பில் காலம் தாழ்த்தும் தந்திரமாக மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்தில் கால அவகாசம் கோருவதாகவும் அந்த தாமதம் அவருக்கு சாதகமாக அமைவதாகவும் மனுதாரர் தரப்பு சட்டத்தரணி நேற்று குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இதனை அடுத்து நிலையில் முதல் பிரதிவாதியான அர்ஜுனா தனது ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்கு நேற்று நீதிமன்றம் இறுதி திகதியை அறிவித்தவுடன் இந்த வழக்கு எதிர்வரும் ஜூலை 2 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. இவ்வாறான குவோ வராண்டோ மனுக்கள் வெற்றி பெற்றால் குறித்த வழக்கு தொடுக்கப்பட்ட ஒருவரின் பெற்ற சர்ச்சைக்குரிய நியமனம் அல்லது பொறுப்பு ஆரம்பத்திலிருந்தே செல்லாது என்ற அடிப்படையில் அந்த பதவியை மீளெடுக்கும் வலுவை கொண்டமை குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமைத்துவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றுள்ளது. அந்த கட்சியின் அங்கத்தவர்களாலேயே கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றுள்ளது. தமிழீழ விடுதலை இயக்கத்தின் 12வது தேசிய மகாநாட்டை உடனடியாக நடத்தி புதிய நிர்வாகிகளை தெரிவு செய்யுமாறு வலியுறுத்தியும் திருகோணமலை மாவட்டத்தின் தமிழீழ விடுதலை இயக்க அங்கத்தவர்களால் கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. கட்சியின் திருகோணமலை மாவட்ட காரியாலயத்திற்கு முன்பாக பதாகைகளுடன் போராட்டம் இடம்பெற்றுள்ளது. பின்னர் அங்கிருந்து திருகோணமலை கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள வெலிக்கடை தியாகிகள் அரங்கத்திற்கு முன்பாக சென்று அங்கு தொடர்ந்து எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
கட்சியின் யாப்பு விதியின்படி தற்போதுள்ள தலைவர் உட்பட உயர்மட்ட நிர்வாகிகளின் பதவிக்காலம் கடந்த 23ஆம் தேதியுடன் முடிவடைந்துள்ளது. எனவே உடனடியாக கட்சியின் 12வது தேசிய மகாநாடு கூட்டப்பட்டு புதிய நிர்வாகிகளை தெரிவு செய்ய வேண்டும் என அங்கத்தவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் மாவட்ட நிர்வாகிகள் யாப்பு விதிகளுக்கு அமைய புதிதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். தற்போது கட்சியின் தலைமைத்துவத்தின் ஆதரவுடன் திருகோணமலை மாவட்ட நிர்வாகிகள் தெரிவுக்கு யாப்புக்கு முரணானது என்று வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் திருகோணமலை மாவட்ட நிர்வாகிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர். எனவே இத்தகைய உட்கட்சி ஜனநாயக மீறல்களை உடனே நிறுத்தி வழக்கினை மீளப்பெற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேவையில்லாத பிரச்சனைகள் இதில் கொண்டு போட்டு வழக்கை போட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை மழுங்கடிக்கப்பட்டு அந்நிய இனம் கொண்டு வந்து இந்த இடத்துல ஆளுகை செய்ய எங்கள் தமிழ் இனத்தை தாழ்த்தி அவங்க மேலோங்க செய்கிற ஒரு சதியாகத்தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு வழக்கு போட்டவங்க தன்னிச்சையாக இதை செய்யலைன்னு அவங்க அந்நிய ஜாதி அந்நிய இனத்துடைய அவங்களோட அந்த ஆலோசனை மத்தியெல்லாம் அந்த வழக்கை போட்டிருக்காங்கல்லண்ணே. அதனால் நீங்கள் தலைமத்துவமாக இருந்து நிறைகுடம் தளம்பாதபடிக்கு இன்றைக்கு சிங்கனாக இருக்கட்டும் ரமணியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் தலைவத்துவர் 32 வருஷமாக நீங்கள் தலைவராக இருக்கிறீர்கள் 35 வருஷமாக. ஆகவே அண்ணன் மாநாட்டை நடத்தி அண்ணன் நீங்கள் உடனடியாக தீர்வு செய்யுங்க. உங்களுக்குரிய மதிப்பும் மரியாதையும் எங்களிடத்தில் இருக்கண்ணே. நாங்கள் உங்களை மறக்கலை. நீங்கள் ஆரம்ப காலத்து தலைவராக நீங்கள் இருக்கிறீங்க அண்ணன் செல்வம் அடைக்கல்நாதனே. நீங்கள் இதுக்கு உரிய தீர்வை கண்டு உடனடியாக இந்த மாநாட்டை நடத்தி நல்ல ஒரு நிலைப்பாட்டில் நீங்கள் வர்றதுக்கு உங்களோட நல்ல மரியாதையும் பண்பும் இந்த தமிழீழ விடுதலை இயக்கத்துக்குள்ளாக உங்களுக்கு அதிகரிக்கண்ணே. நீங்கள் நன்மையான காரியங்களை செய்யுங்க. நன்றி, வணக்கம். யாழில் உள்ள பிரதேச வைத்தியசாலை ஒன்றில் மயக்கமுற்ற நிலையில் அனுமதிக்கப்பட்ட பாடசாலை மாணவனுக்கு சிகிச்சை வழங்காத சம்பவம் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இளவாலை பிரதேச வைத்தியசாலையில் மாணவனுக்கு சிகிச்சை வழங்காமையும் வைத்தியர் கடமையில் இல்லாமையும் தொடர்பான செய்தியை அடுத்து இளவாலை பிரதேச வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்திய அதிகாரியிடம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண அலுவலகம் விளக்கம் கோரியுள்ளது. இந்த விளக்கத்தை 30ஆம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு யாழ் பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இளவாலை பாடசாலை மாணவர் ஒருவர் பாடசாலை முடிந்து வீடு செல்லும் போது வீதியில் மயங்கி விழுந்துள்ளார். அவரை குறித்த வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்ற நிலையிலேயே அங்கு சிகிச்சை வழங்காத நிலை காணப்பட்டது. பின்னர் குறித்த மாணவனை பாடசாலையின் முச்சக்கர வண்டியை வைத்தியசாலைக்கு வரவழைத்து தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு 2022ஆம் ஆண்டு இந்திய கடனுதவி திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படாத நிறுவனத்திடமிருந்து தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்த குற்றச்சாட்டு தொடர்பில் ஸ்ரீலங்கா முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல்ல உள்ளிட்ட குழுவினர் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. அடிப்படை மனித உரிமைகளை மீறியமைக்காக முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல்ல தனது சொந்த நிதியிலிருந்து 75 மில்லியன் ரூபாவினை அரசாங்கத்திற்கு நஷ்டஈடாக வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு இந்திய கடன் திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படாத நிறுவனம் ஒன்றிடம் இருந்து கொள்முதல் நடைமுறைகளை மீறி சுகாதார பொருட்களை கொள்வனவு செய்ததன் மூலம் ஸ்ரீலங்கா முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல உள்ளிட்ட குழுவினருக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் உயர் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வந்திருந்தன. விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த குழுவினர் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக உயர் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. இதனால் அவரது தனிப்பட்ட பணத்திலிருந்து 75 மில்லியன் ரூபாய் நட்டு ஈட்டை அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டும் என உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் சுகாதார அமைச்சின் அன்றைய செயலாளர் ஜனக சந்திரகுப்த மற்றும் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் ST ஜெயரத்ன ஆகியோர் தலா 50 மில்லியன் ரூபாவை செலுத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. அத்துடன் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் முன்னாள் பிரதான நிறைவேற்று அதிகாரி வைத்தியர் விஜித் குலசேகர மற்றும் மருத்துவ வழங்கல் பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் வைத்தியர் துசித சுதர்சன ஆகியோர் 50 மில்லியன் ரூபாவை நட்ட ஈடாக அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா உள்ளிட்ட இரு தரப்பினர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணை செய்த பின்னரே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான மூவரடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளது. இந்த ஊழல் மோசடியுடன் தொடர்புடைய ஏனைய பிரதிவாதிகள் ஒவ்வொருவரும் தலா 50 மில்லியன் ரூபாவை அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த தொகை அனைத்தும் பிரதிவாதிகளின் தனிப்பட்ட பணத்திலிருந்து செலுத்தப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது.
இந்தியாவை போன்று இலங்கையிலும் எரிபொருட்களுக்கான வரிகளை குறைக்குமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திலும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கு போரினால் பாதிக்கப்பட்டுள்ள எண்ணெய் நிறுவனங்களின் சுமையை குறைக்கும் வகையில் பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை இந்திய மத்திய அரசு குறைத்துள்ளது. இந்த நிலையிலேயே இந்திய அரசாங்கத்தை போன்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதியும் தனது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என சஜித் பிரேமதாச கோரியுள்ளார். சஜித் பிரேமதாச தனது எக்ஸ் தளத்தில் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இலங்கையில் இனிப்பு வகை உற்பத்தி பொருட்களின் விலைகளை எதிர்வரும் மே மாதம் வரை அதிகரிக்கப் போவதில்லை என ஸ்ரீலங்கா இனிப்பு வகை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா இனிப்பு வகை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் அமைச்சர் வசந்த சமரசிங்கவுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இதனை தெரிவித்துள்ளனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழலால் ஏற்பட்டுள்ள உலகளாவிய நெருக்கடி இலங்கையின் இனிப்பு வகை உற்பத்தி துறையில் ஏற்படுத்தியுள்ள தாக்கங்கள் மற்றும் அதனை முகாமைத்துவம் செய்வது குறித்து கலந்துரையாடுவதற்காக அமைச்சர் வசந்த சமரசிங்க சந்திப்பை மேற்கொண்டிருந்தார். இதன்போது உலகளாவிய பாதிப்புகளுக்கு மத்தியிலும் உள்நாட்டு உற்பத்தியாளர்களை பாதுகாக்கும் அதே வேளை நுகர்வோர் பாதிக்கப்படுவதை குறைக்கும் வகையில் செயற்படுவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என அவர் தெரிவித்தார். அங்கு கருத்து வெளியிட்ட ஸ்ரீலங்கா இனிப்பு வகை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் SMD சூரிய பெரும கடந்த காலங்களில் மூலப்பொருட்களின் விலை அதிகரித்த போதிலும் கோவிட் காலத்திற்கு பின்னர் விலைகளை அதிகரிக்கவில்லை என சுட்டிக்காட்டினார். தற்போது புத்தாண்டு காலத்திற்கான உற்பத்திகள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் எனவே எத்தகைய நெருக்கடிகள் வந்த போதிலும் புத்தாண்டு காலம் முடியும் வரை விலைகளை அதிகரிக்கப் போவதில்லை என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மே மாதத்திற்கு பின்னர் எரிவாயு, மின்சாரம் மற்றும் மூலப்பொருட்களின் விலைகள் மேலும் அதிகரித்தால் மட்டுமே விலை திருத்தம் குறித்து பரிசீலிக்கப்படும் என அவர் தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒருவர் முன்வைத்த பாலியல் குற்றச்சாட்டை தொடர்ந்து பேராசிரியர் ஞானவேல் பாபு பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் மாணவியொருவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நேற்று மாலை முறைப்பாடு ஒன்றை தாக்கல் செய்தார். அந்த முறைப்பாட்டில் அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவர் தனக்கு நேரடியாகவும் தொலைபேசியிலும் ஆபாசமாக குறுஞ்செய்தி அனுப்பி பாலியல் தொல்லை கொடுப்பதாக தெரிவித்திருந்தார். அத்துடன் அதனை வெளியே சொல்லக்கூடாது என்று அச்சுறுத்தியதாகவும் தனக்கு மட்டுமல்ல கல்லூரியில் தன்னுடைய தோழிகள் சிலருக்கும் பாலியல் தொல்லை கொடுத்து வருவதாக கூறியிருந்தார். இதனையடுத்து காவல்துறை ஆணையாளரின் உத்தரவின் பேரில் அபிராமபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர். இதனிடையே மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாணவ மாணவிகள் பல்கலைக்கழக வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் மாணவியின் முறைப்பாட்டை தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் ஞானவேல் பாபுவை பணி இடைநீக்கம் செய்து பல்கலை நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான தீவிர முயற்சிகள் ஒரு கட்டமாக எகிப்து மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சருடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளனர். இந்த வார இறுதியில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் நடைபெற உள்ளதான செய்திகள் வெளிவந்த நிலையில் இந்த பேச்சுகள் இடம்பெற்றுள்ளன. இந்த நிலையில் ரஷ்யா ஈரானுக்கு உளவு தகவல்களை வழங்கி வருவதாக வெளிவந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோ இரண்டு நாடுகளுக்கும் இடையே இராணுவ ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இருப்பதால் சில வகையான இராணுவ பொருட்கள் ஈரானுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு போர் எப்போது முடிவடையும் என்பது குறித்த கவலைகளில் உலகளாவிய முதலீட்டாளர்கள் மூழ்கி இருப்பதால் நேற்று அமெரிக்க பங்குச் சந்தைகளில் ஏற்பட்ட மிகப்பெரிய சரிவு இன்று ஆசிய பங்குச் சந்தைகளை சரித்து வருகின்றன. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பேச்சுகள் இடம்பெறவுள்ளதாக கூறப்பட்டாலும் இந்த விடயத்தில் இதுவரை முரண்பாடான செய்திகள் வருவது முதலீட்டாளர்களை பதற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் நடத்தப்பட உள்ளதான செய்திகள் வெளிவந்த நிலையில் இன்று எகிப்து, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் தொலைபேசியில் உரையாடியுள்ளனர். இந்த பேச்சுக்களுக்கு உதவியாக ஈரானிய மின் உற்பத்தி மையங்களை அளிப்பது குறித்த எச்சரிக்கையை எதிர்வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நீடித்து ட்ரம்ப் அவகாசம் அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐநா பாதுகாப்பு பேரவையும் இன்று ஈரான் தொடர்பாக ஒரு ரகசிய மூடிய கலந்தாய்வு கூட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அசாத் மௌலானாவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கில் பரபரப்பு. அர்ஜுனா ராமநாதனின் தகுதி வினவு மனு ஜூலை மாதத்திற்கு ஒத்திவைப்பு. டெலோ தலைமைக்கு எதிராக திருகோணமலையில் போராட்டம்.
கட்சியின் மாநாட்டை உடனடியாக நடத்துமாறும் கோரிக்கை. தரமற்ற மருந்து இறக்குமதி விவகாரம் 75 மில்லியன் ரூபாய் அபராதம் செலுத்துமாறு கெகலிய ரம்பப்பில்லவுக்கு உத்தரவு. பாலியல் குற்றச்சாட்டு, அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் பணி இடைநீக்கம். எகிப்து, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் வெளிவிவகார அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை. அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான நேரடி பேச்சுக்கு முன்னோடியாக நகர்வு. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.